தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். எப்படி இருந்துச்சு? ஜனங்க வருவாங்களா மறுபடியும் பார்க்க? காதல் பிசாசு காதல் பிசாசு இன்னும் சௌக்கியம் பருவா இல்லை. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பருவாய். லைக் ஒரு நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். என் மம்மியோட வந்திருந்தேன். மம்மி வரும்போதே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மாதவன் அவருடைய என்ன சொல்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு டெபியூட் இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடித்த படம் எல்லாமே வந்து சாக்லேட் பாயாக மாதவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் வந்தோடனே உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே இருக்கிற கிரேஸை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு எல்லா பெண்களுக்கும். அந்த அளவுக்கு வந்து மாதவனோட க்யூட் ஆக்ஷன் அண்ட் என்ன சொல்கிறது, அந்த க்யூட் ஃபேஸ்க்கே ஒரு கேங் இருக்கும் இல்லையா, இதில் ஆக்ஷனோட சேர்ந்து எல்லாருக்கும் பிடிச்சது. இப்போ நாங்கள் விவேக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் தேட்டரில் பார்க்கும்போது அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார்ல, அவர் நம்ம மிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. எல்லாத்துக்கும் குருசாமியே லிங்குசாமி சாரும் மாதவன் சார் தான் உண்மையிலே சார் சூப்பரோட ஸ்க்ரீன் பிளேல சூப்பர் சார். எப்படி லைக் அலைப்பா இதே மின்னலையில நம்ம பார்த்தோமோ அதே கிரேஸ் தான் இப்பவும் இருக்கு. எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Max Gold, cash for gold. Call 04445454545. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எப்படி இருந்துச்சு? ஜனங்க வருவாங்களா மறுபடியும் பார்க்க? ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்புறம் ஏன் வந்தீங்க? இந்த மாதிரி படம் இருக்குன்னு சொன்ன உடனே ஓகே நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பார்க்குறேன். உங்களோட பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கே புதுசாக இருக்குது இன்றைக்கி பார்க்கும்போது பெரிய ஸ்க்ரீனில். ரொம்ப நாள் ஆச்சு. 2002 தேட்டராக அங்கே போய் அப்போ பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்னைக்கு இந்த படம் பார்த்தது. ஆனந்த மூவிலே 1 ரூபி காயின் ரொம்ப அந்த பாட்டில் வந்துச்சு. ஆமாம், பல்லாங்குழி நோட்டு. இதுலேயும் அந்த 1 ரூபி வச்சு என்ன சென்டிமெண்ட்டா சார்? அதான் படத்தில் அது மாதிரி வந்துச்சு. லவ் படத்தில் எப்போ முக்கியமான படங்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று அடையாளமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கிளாசிக்கலான படங்கள் எல்லாமே அந்த மாதிரி. இந்த படத்தில் அந்த 1 ரூபி காயின் வந்து மறுபடியும் கன்னியூவான நல்லா இருக்குமே நினச்சி வச்சது. மாதவன் சாரோட அடுத்து ஏதாவது படம் பிளான் பண்ணிருக்கீங்களா சார்? இப்போக்கி இல்லை, கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணலாம். சார் ஒரு கேள்வி. சார் நம்ம தளபதி படம், தளபதியை வச்சு ஒரு படம் பண்ண போறீங்க. சண்டைக்கோழி, வேட்டை, அப்புறம் ரன்னு எல்லாமே எடுத்துருவீங்க. தளபதியை வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுன்னு சொன்னீங்க. எப்போ சார்? இல்லை, அவங்கள வச்சு எழுதுனேன்னு சொல்ல, அவங்ககிட்ட ட்ரை பண்ணேன். சார் பண்ணுறதுக்காக ரன் வந்து ஏவிஎம்ல கதை சொல்லும்போது போய் சொல்ல சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய வேறு படங்கள் இருந்ததுனால அப்போ எஸ்எஸ் தான் கேட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸுக்காக ஏதாச்சும். ஆமாம், அவரோட வந்து சினிமா தான் பண்ண முடியல, அரசியலில் பயணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஎம் கிடைக்க நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும்ல. இன்றைக்கி இங்கே கரப்ஷனே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருக்குது. வந்து அது ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் பணம் கொடுக்காம ஒரு ஜாதியை மீறி மதங்களை மீறி இவ்வளோ பெரிய ஆளுமைகளை மீறி ஒருத்தர் ஜெயிச்சு வரான்னா அது வந்து பெரிய மேஜிக். மிக முக்கியமான எங்களுடைய நண்பர் அவர் வந்து ஜெகதாம்பேன்னு சொல்லிட்டு பைசன் படம் வந்து தெலுங்கில் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து அங்கே வந்து அங்கே டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணாங்க தெலுங்கு வெர்ஷனை. அவங்க தான் இந்த படத்தை என்னை விட ஆர்வமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்தாங்க. சீன் பை சீனாக அவர் இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார். அவர் இந்த வந்திருக்காருங்க, உங்களுக்காக அவங்களுக்கு கூப்பிட்றேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சார் ரொம்ப சந்தோஷமாக தெரியுது, பார்க்குறதே பெரிய வைப்பாக தெரியுது. படம் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? எல்லாம் தியேட்டரில் மறுபடியும் வந்து பார்ப்பீங்களா? பார்க்கணும். இங்கே நான் 3 வாட்டி நீங்கள் எல்லாம் வைப் பண்ணதை பார்த்தேன். இந்த அளவுக்கு இருக்குமான்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது. மறுபடியும் இந்த பிரம்மாண்ட காலத்தில் இயக்குநர்கள் பிரம்மாண்டங்கள் உள்ள அடங்கிய ஒரு படம் இது. மறுபடியும் நீங்கள் எல்லாம் பார்த்து வைப் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பின்ன சினிமாவை நீங்கள் இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தா பார்க்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழித்து வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழித்து வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. மீண்டும் நிறைய இந்த மாதிரி எடுக்கலாம். அதுதான் ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே இருக்கு அந்த பிரச்சனை. ரீ ரெக்கார்டிங் என்ன மாதிரி வித்யாசாகர் சார், நான் இப்போ பார்க்குறேன், ரொம்ப நாளாச்சு. ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அவர் பண்ண ரீ ரெக்கார்டிங் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா 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 சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரன்னு ப்ரீவியூ ஷோவுக்கு தான் வந்திருக்கோம், ரீ ரிலீஸு. ஆக்சுவலி வந்து கில்லி சச்சின் அந்த வரிசையில் இப்போது ரன்னு ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். டான்ஸ்லாம் ஆடினாங்க, ரொம்ப வைப்பாக இருந்தது. மாதவன் சார் இப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இறுதி சுற்று ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் லவர் பயா இருந்த அந்த மூமெண்ட்லாம் இப்போது ரீக்ரியேஷன் ஆகி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் விவேக் சார் காமெடி பற்றி சொல்லணும். அவர் இப்போ வரைக்குமே அந்த காமெடிலாம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கு காமெடி தான் எல்லாமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி தான் அது. ரீவாச்சபிள் பண்ணும்போது தேட்டரில் அந்த சவுண்டில் கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பிடிச்ச அந்த பாட்டு வைப்பு தான். காதல் பிசாசு சாங், அந்த ஒரு சாங்குக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். காதல் பிசாஸ் அந்த சாங் செம வைபாக போச்சு உள்ள. கண்டிப்பாக ஒரு வைபை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து ரன் ரீ ரிலீஸ் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது. எனக்கு அப்போ பார்த்ததை இப்போ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே விவேக் சார் அந்த காக்கா பிரியாணி காமெடி, அது அப்போ பார்த்த ஒரு ட்ரெஸ் எப்பயும் அதே மாதிரி இருக்கும். வணக்கம் சென்னை, நான் தான் உங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள. ஸோ எனக்கு ரன் மூவி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2002 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் நான் பிறக்கவே இல்லைங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த மூவி. ஸோ எல்லாருமே போய் தியேட்டர்ஸில் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஸோ உண்மையிலே வந்துட்டு இந்த மூவியோட ஹைலைட் வந்துட்டு ரகுவரன் சார், விவேக் சார், இவங்கெல்லாம் வந்துட்டு நீ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, மம்மி டாடிஸ். அண்ட் மாதவனோட ஆக்ஷன், மீரா ஜாஸ்மினோட ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ், அவ்வளோ ஒரு சாமிங்கான ஒரு கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நிறைய இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த படம் வந்துருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பிசாசு காதல் பிசாசு ஏன்னோ சௌக்கியம் பருவா இல்லை. மறக்காம ஜூலை 10th உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம வந்து பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ப்ரோ, ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஜூலை 10th ரன் மூவி இன் தேட்டர்ஸ். ஸோ ஹாய் மக்களே, நான் அவங்க அனு. அண்ட் இன்னைக்கு வந்து ரன் ஃபிலிமோட ஒரு ரீ ரிலீஸ்க்கான ப்ரீமியர் ஷோக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அண்ட் லிங்குசாமி சார்லாம் வந்திருந்தாரு. ஸோ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த படம் வரும்போது நான் 2001 born. ஸோ ஐ திங்க் இந்த படம் வந்து 2002 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் எனக்கு ஒரு வயசு ஒரு நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். என் மம்மியோட வந்திருந்தேன். மம்மி வரும்போதே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு வைப், சாங்ஸ் எல்லாம் ஹிட் சாங்ஸ். அண்ட் விவேக் சாரோட காமெடி, விவேக் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிடுச்சு. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஹீரோயின் மீரா ஜாஸ்மின் மேமாக இருக்கட்டும், கேர்ள் நெக்ஸ்ட் டு தி டோர், ஓவர் மேக்கப் இல்லை, என்ன ஒரு கரிஷ்மா அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து ப்ரமோஷன் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரொம்ப 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 நல்ல ஒரு ஃபிலிம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எங்கள் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி, அண்ட் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஃபிலிம் அகைன் நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டூ வாட்ச் இன் தேட்டர்ஸ். அண்ட் இது ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது இல்லையா? எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஆக்சுவலி வந்து ரன்னோட ரீ ரிலீஸ்னோடனே நான் எடுத்து என்ன சொல்கிறது, வீட்டிலேருந்து கிளம்பி ஓடி வந்தேன். அதே வைப்பு தான். நான் எப்போ அந்த படத்தை வந்து நான் எந்த ஃபீல்டில் எந்த வைப்பில் நான் வந்து ரசித்து பார்த்தனோ அதே வைப்பு தான் இப்போவும் நான் பார்க்குறேன். அந்த ஜென்ரேஷன் சரி, இப்போ இருக்க பார்க்குற ஜென்ரேஷன் சரி, சூப்பர் வைப். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போல்லாம் பார்க்கவே முடியல. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் வந்து விவேக் சாரோடது. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி காமெடி, அந்த பாவாடை சாமியார் மாதிரி வந்து கலக்குனது, இந்த கிட்னியை எடுப்பாங்க இல்லையா அந்த டாக்டர், அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ ரசிச்சு அந்த காமெடியை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, மாதவன் அவருடைய என்ன சொல்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு டெபியூட் இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடித்த படம் எல்லாமே வந்து சாக்லேட் பாயாக மாதவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் வந்தோடனே உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே இருக்கிற கிரேஸை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு எல்லா பெண்களுக்கும். அந்த அளவுக்கு வந்து மாதவனோட க்யூட் ஆக்ஷன் அண்ட்
என்ன சொல்கிறது, அந்த க்யூட் ஃபேஸ்க்கே ஒரு கேங் இருக்கும் இல்லையா, இதில் ஆக்ஷனோட சேர்ந்து எல்லாருக்கும் பிடிச்சது. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் வந்து அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின் மாதிரி தான் ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, மீரா ஜாஸ்மின் மாதிரி இருக்காங்களா, மீரா ஜாஸ்மின் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க பொண்ணுங்களெல்லாம். அந்த அளவுக்கு வந்து க்யூட்டான ஒரு ஃபேஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் இந்த மூவியில். இதுக்கப்புறம் அவங்க நடித்த எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின் படம் எதுவுமே ஃப்ளாப் இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி. இது இல்லாமல் இந்த டைரக்ஷன், இதில் வர நிறைய டைலாக் டெலிவரி, முக்கியமாக இந்த காலத்தில் வந்து டைலாக் டெலிவரி பார்க்கும்போது ஓ இப்படிலாம் பேசுவாங்களா, இதெல்லாம் லவ் சீனில் இப்படிலாம் டைலாக் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு டைலாகும் வந்து அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கோம். முக்கியமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் வந்து வில்லனாக மாறுது, அந்த அண்ணன் வந்து இப்படி உட்காந்துட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த அண்ணனை பார்த்தாவே எப்படி பயப்படுற அளவுக்கு ஒரு சீன் வரும். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை ஆக்சுவலி சொல்லப்போனால், இதுதான் உண்மை. ஏன்னா வந்து நிறைய வில்லன்களை பார்த்ததுனால இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவர் வந்து பெரிய வில்லன், எவ்வளோ பெரிய வில்லன், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ அதுமாதிரி சொல்கிற ஒவ்வொரு கேரக்டரும் சரி சூப்பராக பண்ணுவாங்க. அதுமாதிரி இந்த ரன் ரீரிலீஸ் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி எதிர்பார்த்தது. ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு படமும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஜூலை 10th வந்து ரன் ரீரிலீஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் தான் செம வைபாக இருக்கும். நல்லா ஜாலியாக என்ன சொல்ற ஆடி பாடி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து வைப் பண்ணுங்க. இல்லை ரன்னு வந்து எப்போ விட்டாலும் ஓடுங்கிற மாதிரி தான் படம் இருக்குது. இப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேட்டரில் எப்படின்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த பாட்டு, அந்த 6 பாட்டு இப்போ யார் போனாலுமே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த லெவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. படமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போ வேணாலும் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லவ் சீன் தான் வருது. லவ் சீன், அப்புறம் விவேக் சாரோட காமெடி. இப்போ நாங்கள் விவேக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் தேட்டரில் பார்க்கும்போது அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார்ல, அவர் நம்ம மிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இன்ன வரைக்கும் காமெடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா சீனுமே சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2-2.5 மணி நேரம் போனது சத்தியமாக தெரியாது. ஆல்ரெடி கேடிவியில் நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சார் மாதவன் சார் பற்றி சொல்லணுமா, ஒரு சாக்லேட் பாய். இதில் ஆக்ஷனாக சூப்பராக இருக்குது. ஒரு மாஸ் கமர்ஷியலாக முன்னாலே அதிலலாம் சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம் நிறையா. பட் இதில் மாஸ் எலமெண்ட்டு நம்ம டேரக்டர் சார் சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ மாஸ் எலமெண்ட் செம்மையாக இருக்குது. மீரா ஜாஸ்மின் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாக சொல்லியே ஆகணும். அவங்க சொல்ல தேவையில்லை, சண்டை கோழிலாம் மிரட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் நான் சூப்பராக பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு போர் அடிக்கலை. எத்தனை வாட்டி பார்த்துட்டேன், டிவிலேயே எத்தனை வாட்டி பார்த்துட்டேன். பட் ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஏன்னா அப்போ வந்த படம் நான் பார்த்ததில்ல. பட் இப்போ நான் தேட்டரில் பார்க்கும்போது ஐயோ இந்த படத்தை மறுபடியும் காட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மக்கள்கிட்ட ஏன் பார்க்கணும்னு ஒரே சிம்பிளாக சொல்கிறேன். 2.5 மணி நேரம் இப்போ எப்படி இந்த மதகத ராஜா படம் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகி ஹிட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஃபுல்ஃபில்லாக காமெடியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நம்ம மறுபடியும் ஒரு அந்த டைம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரன் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா விவேக் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம என்கேஜாக இருக்கும். ஆக்சுவலி சன் டிவியில் கேட்டில் நிறைய போட்டு தான் இருந்தாங்க. ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸாக போடலை. போட்டாங்களா நான் பார்க்கலன்னு தெரில. எனக்கு இன்ச் பை இன்ச்சாக எல்லா சீன் ஞாபகம் இருக்குது. நான் படம் ஓட ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிக் ஸ்க்ரீன் ஐ திங்க் 4Kல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிவி வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக பார்த்ததுனால மாதவனோட ஆல்ரெடி ஃபேன் தான் நான். ஆனால் மீரா ஜாஸ்மின் மேம் இப்போ இவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிய வந்துச்சு. உண்மையிலே ரன்னு எல்லோரும் கூடயும் சேர்ந்து அந்த இதோட ஒரு க்யூரியாசிட்டியோட பார்க்கும்போது உண்மையிலே சூப்பர் ஃபீலிங்ஸு. எல்லோரும் பாருங்கள். ரன்னு அப்போ வந்ததை விட இப்போது புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மூவியாக இருக்கும். பிஜிஎம் வந்து அந்த ஒரு நடுவில் அந்த அந்த ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நான் டிவியில் நோட் பண்ணேன் ஒரு சில நோடைய வேறு படம் பார்க்கவும் மறந்துட்டேன். ஆனால் இது இப்போ வரைக்கும் எனக்கு லூப் மூடியில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த ஃபைட் சீன், அந்த ஷட்டரை சாத்திட்டு அந்த உண்மையிலே அது கிரேட்டான ஃபைட் சீனு. அப்புறம் அந்த காதல் பிசாசே சாங்க்கு நான் டிவியில் சன் மியூசிக் பார்க்கும்போது கம்முன்னு உட்காந்துட்டு பார்ப்பேன். இங்கே வந்து எல்லோரும் ஆடுறாங்க, எனக்கு சேர்த்தி ஒரு மாதிரி நானும் உட்காந்து நல்லா டான்ஸ் ஆடினேன். உண்மையிலே மாதவன் வந்து அந்த அளவுக்கு 2002லேயே இருந்திருக்காரா. நிறைய கில்லி அதெல்லாம் அப்புறம் வந்த படம். ஆனால் அதுக்கு வந்து நிறைய இதுலேயே எல்லாத்துக்கும் குருசாமியே மாதவன் சார், லிங்குசாமி சார்னா தெரிய வந்துச்சு இப்போ வரும்போது. உண்மையிலே சூப்பருங்க. கில்லி இருக்குது, திருப்பாச்சி இருக்குது, திருமலை இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாமே படிக்காதவன் ப்ளஸ் அதான் இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்தது தான் ரன்னு. எல்லாத்துக்கும் குருசாமியே லிங்குசாமி சாரும் மாதவன் சார் தான். உண்மையிலே சார் சூப்பரோட உங்கள் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பர் சார். நான் ஆல்ரெடி ஃபேன் தான். அஞ்சான் தான் ஃபேவரட்டில் இருந்துச்சு. இப்போ அஞ்சானை கீழே தள்ளிட்டு ரன்னை மேலே வச்சிட்டேன். தேங்க்யூ சார். ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் மேடி சாரை வந்து விண்டேஜ் மேடி சாரை வந்து தேட்டரில் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கிரேஸ் குறையவே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி லைக் அலைப்பாயுதே மின்னலையில் நம்ம பார்த்தோமோ அதே கிரேஸ் தான் இப்போவும் இருக்குது. எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ பேக் ஆன் ஸ்க்ரீன்ஸ். ரொம்ப அழகாக இருந்தாங்க. இது அவங்க டெபியூ மூவி மாதிரியே இல்லை. அண்ட் ஷி வாஸ் ஸோ பிரிட்டி இந்த மூவி. வி வர் அட்மைரிங் ஹர் அவுட்
அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஹர் மேக்கப் ஆல் த டைம். இந்த மூவியில் வந்து ஃப்ளாப் சாங்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹிட் சாங் தான். ஒவ்வொரு சாங்குக்குமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் இந்த மூவியில் நிறைய சாங்ஸ் இருக்குது, அதில் மை ஃபேவரட்னு சொல்லணும்னா காதல் பிசாசு. அதுக்கு வந்து நாங்கள் வைப் பயங்கரமாக பண்ணோம். ஜூலை 10th ரன் மூவி ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்க. நான் இது வரைக்கும் இந்த படத்தை டிவிலையும் பார்த்ததில்ல, எங்கேயும் பார்த்ததில்ல. பிகாஸ் இது வரும்போது ஐ திங்க் ஐம் அ பேபி. ஸோ நான் பார்த்ததில்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் திஸ் மூவி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வரும்போது 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு வேற வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி கிட்ட கூட கேட்டேன். அவங்க சொன்னாங்க சூப்பர் ஹிட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஹீ இஸ் ஆல்வேஸ் மேடி, ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம் காய். அவர் ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த அளவு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஆல்வேஸ் மேடி இஸ் மேடி ஒன்லி. ஸோ அப்போல்லாம் கிடையவே கிடையாது. இஸ் ஆல்வேஸ் மேடி. ஃபர்ஸ்ட் டைம் ரக்டு பாய் அப்படின்னு வந்து இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாக்லேட் பாய்லேருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ் டு see. எனக்கு ரொம்ப பிடிச்சது முக்கியமாக வந்து சாங்ஸ் அண்ட் மியூசிக். இட்ஸ் அப்சல்யூட்லி அமேசிங். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். நானும் நிறைய டான்ஸ் பண்ணி சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ ஜூலை 10 ரன்னோட ரீ-ரிலீஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரன் மூவியோட ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி சின்ன ஸ்க்ரீனில் நிறைய பாடல்லாம் பார்த்துருக்கேன். ரன் மூவியோட பாடல் அப்போவே ரொம்ப வைப்பாக இருக்கும். இது பெரிய தேட்டரில் நம்ம பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசித்தேன். இப்போ வந்து தேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது. மாதவன் சார் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார். அதாவது அவர் ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணும்போது ஐயோ அடிக்கிறாங்களே அவரை அப்படின்னு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மீரா ஜாஸ்மின் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அவங்களோட ஹோம்லி லுக்கு தான் வந்து எல்லாரையும் கவர்ந்துச்சுன்னு இந்த படத்தில் பார்க்கும்போதே. அவங்களுக்கு இது டெபியூட் மூவினே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க மீரா ஜாஸ்மின். படம் வந்து ஜூலை 10th வந்து ரீ-ரிலீஸ் ஆகுது. நாங்கள் பார்த்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.